Hello friends, welcome to Amma's Recipe. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் பொரியல். இதுக்கு நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போது இதை நம்ம 2 சைடும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு லைட்டாக உரிச்சோன்னா நம்ம தோல் வரும் ஈஸியாக. பாருங்கள், இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா சைடும் இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு நம்ம இந்த வாழைக்காயை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி 2 வாழைக்காயும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேனில் மாற்றிட்டு கொஞ்சமாக அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இது ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். ஒரு 90% குக் ஆனால் போதும். இப்போ தண்ணி வடிகட்டி இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வாழைக்காயில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வாழைக்காய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா அம்மாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.